கோவை இடையர்பாளத்தை சேர்ந்தவர் ரோஹித். 18 வயதான இவர் கோவை ஜிஆர்டி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிகாம் படித்து வந்தார். அவரது நண்பர் பன்னீர்மடையை சேர்ந்த சுதர்சன். 22 வயதான இவர் பிளக்ஸ் கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு சுதர்சனை சந்திப்பதற்காக ரோஹித் தனது 3 நண்பர்களுடன் பன்னீர்மடைக்கு சென்றுள்ளார். அப்போது பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் சிட்ரோயன் காரில் வந்த தங்களுக்கு நன்கு அறிமுகமான சீனிவாசன் என்பவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது ரோஹித் ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துவிட்டு திரும்பிக் கொடுக்கிறேன் என காரை கேட்டுள்ளார். இதற்கு சீனிவாசன் பெட்ரோல் குறைவாக உள்ளது என கூறியுள்ளார். அதற்கு ரோஹித் அருகில்தான் செல்கிறேன் என கூறி காரை வாங்கிக் கொண்டு நண்பர் சுதர்சனுடன் பன்னீர்மடை நோக்கி காரை ஓட்டிச் சென்றுள்ளார். பின்னர் பன்னீர்மடையில் இருந்து திரும்பி வரும் வழியில் பாப்பநாயக்கன்பாளையம் எஸ்ஆர்பி நகர் பகுதியில் அதிவேகமாக வந்ததாலும் தூக்க கலக்கத்தில் இருந்ததாலும் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் வலதுபுறமாக இருந்த புளிய மரத்தின் மீது பலமாக மோதியது. இந்த விபத்தில் ரோஹித் மற்றும் சுதர்சன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தடாகம் காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக வழக்குப்பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நண்பரின் காரில் ஏற்பட்ட இந்த விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் பாப்பநாயக்கன்பாளையம் மற்றும் பன்னீர்மடை பகுதிகளில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.